கொடுக்குற இந்த அன்பு ப்ரையாரிட்டிஸ் எல்லாமே எனக்கு டார்ச்சரா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நான் கேட்டுதான் நான் சாப்பிடுறேன், சொல்லிதான் நான் தூங்குறேன். ஒரு ரெஸ்ட் ரூம் போனா கூட உன்கிட்ட சொல்லிட்டு போற மாதிரி தான் இருக்கு. டார்ச்சரா இருக்கு எனக்கு. என்னால உன் பாசத்தை அக்செப்ட் பண்ண முடியல. உன் லவ் எனக்கு சுத்தமா பிடிக்கல. பர்டிகுலர் ரீலுக்கு கீழே நிறைய கமெண்ட் என்னன்னா, இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு இல்லையே அப்படிலாம் நான் நிறைய கமெண்ட் பார்த்தேன். சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். ரக்ஷன் வச்சுக்கோங்க அந்த பையன் பேரு, ஓகேவா? அந்த பொண்ணு பேர் என்ன வைக்கலாம்? திவ்யான்னு வச்சுக்கலாம். ரக்ஷன் எப்படின்னா இந்த லவ் அது மேல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பையன். அண்ட் திவ்யாக்கு வந்து ரக்ஷனை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பண்றா திவ்யா? ரக்ஷன் கிட்ட போயிட்டு ப்ரொபோஸ் பண்றா. ஆனா ரக்ஷன் வந்து இல்ல, எனக்கு வேண்டாம், இப்போதைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. திவ்யா ஆனா விடாம என்ன பண்றா, இல்ல எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, நான் கூட இருந்தா நான் லைஃப் ஃபுல்லா இருப்பேன். நானு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ரக்ஷனை வந்து ஓகே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. ஒரு 1 இயர் போகுது. திவ்யா வந்து ஓவர் ரக்ஷன் மேல பாசம் அவ்வளவு வைக்கும் போது ரக்ஷனுக்கு ஒரு விஷயம், நம்மள ஒரு பொண்ணு இவ்வளவு காதலிக்கிறாளே. ரக்ஷன் திவ்யாவை ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமா காதலிக்க ஆரம்பிச்சு. அப்படியே காலம் போக போக ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா காலேஜ் முடியுது. நான் திவ்யாக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வேலை கிடைக்குது. இவங்க வந்து கோயம்புத்தூர் இந்த கப்பிள்ஸ் வந்து. பட் ரக்ஷனுக்கு வந்து கோயம்புத்தூர்ல தான் ஒர்க். ரெண்டு பேருக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ஆகுது. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, ரக்ஷன் வந்து நிறைய திவ்யா வந்து கேட்க ஆரம்பிக்கிறான், நீ எங்க இருக்கிற, என்ன பண்ற, சாப்பிட்டு நார்மலா விசாரிக்கிறது கூட திவ்யாவுக்கு வந்து எரிச்சல் உண்டாக்கு. இவன் ஏன் நம்மள எப்ப பாரு நோண்டிக்கிட்டே இருக்கான், நம்மளா இருக்க முடியலையே, எப்பவுமே இவனுக்கு வந்து ஒரு குட் மார்னிங் சொல்லணும், குட் நைட் சொல்லணும், ஏன் சொன்ன இதெல்லாம் வந்து அவன் ஏன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்ற ஒரு சலிப்பு வந்து திவ்யாக்கு வருது. ஆனா ஸ்டார்டிங்ல எப்படி இருந்ததுன்னா, இவன் எனக்கு இதெல்லாம் கொடுக்கலையேன்ட்டு திவ்யா ஏகனம் காலம் உண்டு. அந்த 1 இயர்ல தர்ஷனுக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த லவ்ன்ற ஒரு ஃபீல் அவன் இது பண்ண கொஞ்சம் டைம் எடுத்தது. அவனுக்கு அந்த பொண்ணு மேல ரொம்ப அட்ராக்ட் ஆகுது. ஒன்ஸ் அந்த ஒரு பையன் அந்த பொண்ணு மேல ரொம்ப அட்ராக்ட் ஆகி, இந்த பொண்ணு தான் என் வாழ்க்கை, இவ கூட தான் என் லைஃபே, நான் எண்டு வரைக்கும் நான் வாழ போறேன்னு நினைக்கும் போதுதான் இந்த பசங்களுக்கு மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ்ல வந்து நீங்க சிக்கிறீங்க. இதுவே அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு என்ன பண்றானா, இது எனக்கு செட் ஆகாது, நீ எனக்கு பின்னாடியே என்ன சுத்திக்கிட்டு இருக்கு, என் வாழ்க்கையை என்னால வாழ முடியல. அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா பெரிய சண்டையே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பிரேக்கப் ஆயிடுது. பிரேக்கப் ஆயிட்டு ஒரு கொஞ்ச நாள் நல்லா வாழ்க்கை போயிருக்கு. திவ்யா வந்து இன்னும் ரிலேஷன்ஷிப்ல வந்து போயிருக்கா. அவங்களும் நல்லா காதல் வந்து நல்லா தொடர்ந்து இருக்காங்க. நேர்கிட்ட போகுது அந்த லவ். திவ்யாக்கு வந்து அந்த பையன் மேல ரொம்ப அஃபெக்ஷன் ஆகி, அந்த பையன் எங்க போறான், அந்த பையன் யார்கிட்ட பேசுறான், அவங்க அங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு? திவ்யா. இப்ப எப்படி வந்து ஃபர்ஸ்ட் லவ்ல ரக்ஷன் பண்ணணும், அது இப்ப அப்படியே திவ்யா பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த பையன் பெருசா கண்டுக்கல. எதுவுமே கண்டுக்காம என்ன பண்ணிரு, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தெரியுது ஊர்ல அவனுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னு. சோ திவ்யா வந்து இங்க ஒரு ஆப்ஷன் சென்னையில ஜஸ்ட். அன்னைக்கு திவ்யாக்கு என்ன தோணுச்சுன்னா, ரக்ஷன் கிட்ட நம்ம தப்பா பாயிட்டோம், இந்த மாதிரி ஒரு பையன் நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருந்த பையனை வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு ராங்கான பர்சனை சூஸ் பண்ணிட்டோமோன்ட்டு அவங்க அன்னைக்கு ஃபீல் பண்ணிருக்காங்க. நான் இந்த ஸ்டோரியில இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? பாதி பாசம் தான் நம்ம தரணும். இந்த லவ்ல ஏமாந்துடும், அடுத்த லவ்ல நம்ம போகும்போது கரெக்டா இருக்கணும். இந்த ஒரு பாதி லவ் தான் நம்ம கொடுக்கணும். அப்பெல்லாம் முடியாது. ஒரு பொண்ணை நீ காதலிக்கிற, ஒரு பையனை காதலிக்கிறியா, அளவுக்கு அதிகமா அவங்க மேல பாசம் வச்சிருவேன். கணக்கெடுத்து பண்ற கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் கிடையாது. காதல் இதுவே ஒரு ரியாக்ஷன் தான். ஒரு குட் நைட் ஒரு குட் மார்னிங் சொல்ல முடியலன்னா நீங்க எதுக்கு லவ் பண்றீங்கன்னு முதல்ல யோசிச்சுக்கோங்க. தயவுசெய்து ஓவர் பொசசிவ் ஆயிடாதீங்க பாய்ஸ். நான் சொல்றேன், ஏன்னா கேர்ள்ஸ் சைட்ல அது ஓவர் பொசசிவ் ஆச்சுன்னா அது வேற மாதிரி வந்து ரியாக்ட். ஆனா பாய்ஸ் நீங்க ஓவர் பொசசிவ் ஆனா அது கடைசியில டாக்ஸிக்கா தான் போய் முடியும். தேவையில்லாம போய் அசிங்கப்படாது.